ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்டப் கை. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த பாதி ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நான் பார்ட் 1 வீடியோவில் போட்டிருப்பேன். அந்த பார்ட் 1 வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த பார்ட் 2 வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் மெயின் சேஸஸ்ஸு, ஸ்விங்காம், ரியர் ஸ்விங்காம், ஃப்ரண்ட் ஸ்விங்காம் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நான் ரியர் ஸ்விங்காமில் வீல் அட்டாச் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு சின்ன ஸ்கொயர் டியூப் எடுத்துருக்கேன். இது எதுக்கு எடுத்துருக்கேன்னா பேட்ரி ஃப்ரேமுக்கும் அந்த சஸ்பென்ஷன் வந்து அட்டாச் பண்ணுறதுக்கும். இப்போ வந்து பேரலாக இதுமாரி வந்து ஒரு 5 சென்டிமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் டியூப் கட் பண்ணி இதுமாரி வெல்டு வச்சுக்கிறேன். 4 சைடுமே இப்போ வெல்டு வைக்கணும். ஏன்னா இது வந்து பேட்ரி ஃப்ரேம். இப்போ இதில் தான் பேட்ரி, அந்த கண்ட்ரோலரு எல்லாமே இதில் தான் இருக்கும். சஸ்பென்ஷன்லேயும் இந்த ஃப்ரேமில் தான் அட்டாச் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு இப்போ 2 அட்டாச் பண்ண மாதிரி அந்த சைடும் 2 வெல்டு வச்சுக்கினேன். இப்போது வந்து இதுமாரி வந்து ஒரு 90 டிகிரிக்கு ஒரு 5 சென்டிமீட்டர் பார் கட் பண்ணி வச்சுட்டு அது மேலே ஒரு பார் வந்து ஸ்கொயர், இப்போ ஒரு இந்த சைடு ஒரு ஸ்கொயரும் இந்த சைடு ஒரு ஸ்கொயர் மாதிரியும் ஃப்ரேமில் வெல்டு வச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் மேலே வந்து ஒரு ஹேண்டில் மாரி வைக்கிறேன். இப்போது சப்போஸ் இப்போ ஈஸியாக கேரி பண்ணுறதுக்கு, தூக்கிறதுக்கெல்லாம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து ஒரு 45 டிகிரியில் அந்த பாரை கட் பண்ணி இப்போ அந்த ஹேண்டில் மாரி வச்சுட்டேன் பாருங்கள். 45 டிகிரியில் அந்த பார் கட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா இது பிடிச்சி தான் நான் இப்போது எங்கன்னா இந்த பைக்கை லிஃப்ட் பண்ணுறதோ எங்கன்னா எடுத்து வைக்கிறதோ யூஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரண்ட் ஆர்முக்கு வந்து அந்த டேர்னிங் சிஸ்டம் ரெடி பண்ணி இது என்ன பண்ணுறேன்னா ரியர் வீல்லேருந்து ஒரு கயிறு ஸ்ட்ரெயிட்டாக அது கட் பண்ணி அந்த இதில் டைப் பண்ணிட்டு இந்த ஃப்ரண்ட் ஆக்சிஸ் வரைக்கும் இழுத்துன்னு வரேன். இது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ரியர் வீல்லேருந்து அந்த ஃப்ரண்ட் வீலுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இப்போது எவ்வளோ அந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்கோ அப்போ தான் வந்து பைக் வந்து ஈஸியாக டேர்ன் ஆகும், போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா அலைன்டாக இல்லைன்னா என்ன ஆகும்னா ஒரு சைடாக டேர்ன் ஆகும், ப்ராப்பராக பேலன்ஸ் பண்ண முடியாது பைக்கை. இப்போ இது பார்த்தீங்கன்னா இது வந்து பால் பேரிங் செட் பண்ணி ஒரு ஆக்சல் மாரி செட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த ஆக்சல் பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல ஃப்ரண்ட்டு ஸ்விங்காமில் வச்சு அந்த கயிறு வச்சு நான் என்ன பண்ணுறேன்னா கரெக்டாக அந்த பேரலாக அந்த பேக் வீல்லேருந்து இந்த ஃப்ரண்ட் வீலுக்கு ஆக்சல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ மெஷர் பண்ணி பார்த்துக்கிறேன். நீங்கள் வந்து லேசர்னு ஒன்று இருக்கும், அந்த லேசர் வச்சு பார்க்கலாம். அப்படி லேசர் இல்லைன்னா நீங்கள் அந்த கயிறு மெத்தட் யூஸ் பண்ணலாம், அந்த ரோப் மெத்தடு. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அது வச்சுட்டு நான் வெல்டு வச்சுக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் வீல் ரெடி பண்ண போகிறோம். இந்த ஃப்ரண்ட் வீலில் பார்த்தீங்கன்னா அந்த சைக்கிள் ஆக்சல் மட்டும் கட்டிட்டு என்ன பண்ணுவோன்னா ஒரு 4 பிளேட் எடுத்துக்கிறேன். 4 பிளேட் எதுக்குன்னா இது வந்து ஃப்ரண்ட் வீல் மட்டும் தான் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ரியர் வீலில் வந்து நார்மல் சைக்கிள் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த ஃப்ரண்ட் வீல் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து இது மாதிரி வைக்கணும். 4 பிளேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பேரலாகவும் 90 டிகிரியிலும் கரெக்டாக வச்சு நீங்கள் அலைன் பண்ணி வச்சுங்க ஃபஸ்ட்டு. அதை வந்து நான் வெல்டு வச்சுக்கினேன். இப்போ 90 டிகிரியில் வச்சு இப்போ வெல்டு வச்சுக்கினேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா அந்த திருப்பிட்டு அந்த ஸ்போக்கெல்லாம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்போக்கே தேவையில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்போக் கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஹப்பு கூட நமக்கு தேவையில்லை. இது பார்த்தீங்கன்னா இதுதான் ஃப்ரண்ட் வீலாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த நிற்கிறதுக்காக என்ன பண்ணேன்னா ஃபுட் ரெஸ்ட்காக என்ன பண்ணுறேன்னா 2 பிளேட் எடுத்து அதில் 2 ஓட்டை போட்டுக்க போகிறேன்.
இது வந்து இந்த சைடு இருக்கும் நிற்கிறதுக்கு. அப்புறமா இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் டேர்னிங் சிஸ்டம்காக இந்த இடத்துல 2 ஓட்டை, இந்த சென்டரில் ஒரு ஓட்டை போட்டுக்கணும். நான் இப்போது லேத் ஷாப் போயிட்டு என்ன பண்ணுறேன்னா ட்ரில் மிஷினில் வந்து பார்த்தோன்னா ட்ரில் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அந்த சென்டரில் மார்க் பண்ணதில் ஓட்டை போட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ அதேமாதிரி அந்த ஃபுட் ரெஸ்ட்டுக்கும் அந்த சின்ன ஓட்டையாக போட்டுக்கிறேன். எனக்கு பெரிய ஓட்டையாக தேவையில்லை. இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டு டர்னிங் சிஸ்டம் யூஸ் ஆகும். அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட் ரெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரில் மிஷின் போட்டு ஓட்ட போட்டு இப்போ வந்து கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறேன். அந்த ஹோல்லேருந்து கரெக்டாக வந்து பேரலாக இருக்கணும் இந்த பிளேட் இருக்கிறது. அதுமாரி நான் கரெக்டாக அந்த பிளேட்டை வச்சு வெல்ட் வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது சஸ்பென்ஷனுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த சஸ்பென்ஷனுக்கு இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சஸ்பென்ஷன் வரும். இதேமாரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இந்த சஸ்பென்ஷன் வரும். இது வந்து ஃபுட் ரெஸ்ட்டு நிற்கிறதுக்கு. இப்போ இதேமாரி ஃப்ரண்ட்லேயும் நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதே ஃபுட் ரெஸ்ட் நிற்கிறதுக்கு ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஸ்விங்காமு அந்த ஆக்சல். இதுதான் வந்து ஃப்ரண்ட் இது டர்னிங் சிஸ்டமு. ஒரு போல்ட்டை வச்சு நாங்கள் வெல்டு வச்சுக்கிறேன் அந்த ஓட்டையில் போட்டது. இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து நான் வச்சு இது பண்ணிடணும். போல்ட் வந்து இப்போது வெளியே சைடாக வர மாதிரி பார்த்து நான் வந்து அந்த ஆக்சலை வந்து செட் பண்ணோம். போல்ட்டு போட்டு நான் டைட் பண்ணிக்கிறேன். இப்படி தான் டர்ன் ஆகும். நீங்கள் எந்த சைடு லீன் பண்ணுறீங்களோ அந்த சைடு வந்து பைக் டர்ன் ஆகும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஸ்விங்காமு. இதில் பார்த்தீங்கன்னா நான் சென்டரில் பால் பேரிங் வச்சு ஒரு ஹப்பு மாரி ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ வந்து இதை எடுத்து அதில் வந்து அட்டாச் பண்ணிடணும். இப்போ வந்து அதை போல்ட்டை வச்சு டைட் பண்ணிடுவேன். ஸ்பேனரில் டைட் பண்ணுவேன். நல்லா டைட்டாக இருக்கணும், ஏன்னா அது வாகலே ஆகக்கூடாது. லைட்டாக ஆடிச்சுன்னா கூட உங்களுக்கு பேலன்ஸ் கிக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதுதான் டர்ன் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரண்ட்டு வீல் செட் பண்ணியிருக்கேன். இதேமாரி பார்த்தீங்கன்னா நம்ம ரியர் வீலும் செட் பண்ணோம். இது பாருங்கள், கரெக்டாக அது ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பாருங்கள், அந்த சேசிஸோட அது மாதிரி தான் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரியர் வீல் செட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், கரெக்டாக இந்த டயர்லேருந்து அந்த டயர் பார்த்தீங்கன்னா பேரலாக இருக்கணும், ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். அந்த வீல் டர்ன் ஆகிட்டுருக்கு, நான் போய் சரி பண்ணணும். இப்படி கரெக்டாக அது ஸ்ட்ரெயிட்டாக வச்சுங்க. ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துட்டு நீங்கள் கரெக்டாக பாருங்கள் இதுமாரி வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக ஒரே லைனில் இருக்குது. இப்போ ஒரே லைனில் இருந்தால் தான் வந்து ஈஸியாக ஸ்ட்ரெயிட்டாக போவோம். நம்ம எந்த சைடு டர்ன் பண்ணுறோமோ அந்த சைடு டர்ன் ஆகும். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக இல்லைன்னா என்ன ஆகும்னா ஒரு சைடாக வாங்க ஆரம்பித்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபுல்லான பைக்கு நம்மளுது. இது ஃப்ரண்ட்டு, இது பார்த்திங்கன்னா பேட்ரி வைக்கிறதுக்கு, இது ரியர் ஸ்விங்காம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சஸ்பென்ஷன் வந்து என்கிட்ட ஒன்று தான் இருக்குது, அதனால் நான் ஒன்று செட் பண்ணி காட்டுறேன். இது வந்து சைக்கிள் சஸ்பென்ஷன். இது இப்போ பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் சஸ்பென்ஷன் இருக்குது. இப்போ இதேமாரி சஸ்பென்ஷன் இங்கே ஒன்று வரும். அதை நான் பார்ட் 3 வீடியோவில் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணுறேன். பேட்ரி அசம்பிள் பண்ணுறது, பெயிண்ட்டு, இதோட அடுத்த ப்ராசஸ் அப்படின்னா பார்ட் 3ல் இருக்கும்.